ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சாண்டி திலீப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பாஸ்மதி ரைஸ் 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு சால்ட்டும் ஆயிலும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் ஊற வச்சேன்னு நினச்சேன், ஆனால் நிறையா இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். சரி, இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃப்ரைட் ரைஸ் தான் அடித்து நவுத்து அப்படின்னு போட்டு வேக வச்சிட்டேன். அப்புறம் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகா, கோஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். பன்னீர் கட் பண்ணி அதில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி சால்ட் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சாப்பாடும் வடித்து வச்சாச்சு. இப்போ எப்படி செய்ய போகிறோன்றத ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு, எனக்கு சாப்பாடு கிளற அளவுக்கு பெரிய வானல் இல்லை, அதனால இட்லி குட்டா தான் இருந்தது. அதை நான் வச்சுட்டேன், யாரும் தவறாக கிடைக்க வேண்டாம், சரிங்களா? எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும், ரொம்ப இதுவாகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் இதுவானாலே போதும். உடனே என்கிட்ட கொஞ்சோண்டு தான் இருந்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதே நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஜிஞ்சர் கார்லிக் வணங்கிடும். அதுக்கு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கணும். எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம், 1 by 1 தான் போடணும் அப்படின்றதுலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. எல்லாமே போட்டாச்சு. நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே வெஜிடபிள்ஸும் எடுத்து போடுறதுக்கு முடியல. ஸ்டாண்டு கேட்டிருக்கேன், அது ஆந்தி வேலை இருக்குது. ஆந்தி வேலைன்னா வரும்போது வரும். அப்புறம் நான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொஞ்சமாக சாட்டே பண்ணி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது பண்ணாலே போதும். ரொம்ப வேகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அது கூட சில்லி சாஸ், சோயா சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், இது எல்லாமே போட்டு அதுவும் வணக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட பன்னீர் போட மறந்துட்டேன். பன்னீரும் சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு தான் நம்ம இந்த சாஸஸ்லாம் போடணும். சாஸ் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா இது பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் வணங்கின மாதிரி ஆகிடும். ரொம்பவும் வேக வைக்க வேணாம் வெஜிடபிள்ஸை, அந்த க்ரன்ச்சினஸ் இல்லாமல் ஆகிடும். அதனால உடனே நீங்கள் வேக வச்ச ரைஸ் எடுத்து வேக வச்சுட்டு ஆற வைக்கணும் ரைஸு. நானும் இது எல்லாமே வணங்கிருச்சு, இதை ஆஃப் பண்ணி திருப்பி அதை ஆற வச்சு எடுக்கிறதுக்குள்ளலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நான் அப்படியே டேரெக்டாகவே போட்டேன். ஆனால் இதுவும் டேஸ்ட்டு நல்லா தாங்க இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக தான் வந்துச்சு. எனக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கல. ஸ்ப்ரிங் ஆனியன் யாருக்காவது உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு கிடைக்கல, அதனால் நான் இது பண்ணலை. லாஸ்ட்டாக நிறுத்த போகிற டைமில் பெப்பர் பவுடர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பெப்பர் பவுடர் மனம் போல் தூவி அன்பாக பரிமாறி சுட சுட சுவையாக டேஸ்ட்டாக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிகவும் அவசியம். தேங்க்ஸ் காய்ஸ். ஆனால் டேஸ்ட்டு செம்ம அல்ட்டி.